இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்திய படகுகளுக்கு இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு ராமநாதபுரம் மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு படகுகளை பறிகொடுத்த மீனவர்கள் தங்களுக்கு இழப்பீட்டு தொகையை உயர்த்தி வழங்குமாறு முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று சேதமடைந்த விசை படகுகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை 6 லட்சமாகவும் நாட்டு படகுகளுக்கு 2 லட்சமாகவும் உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பாம்பன் கால்வாயை தூர்வார ஆய்வுப் பணி தொடங்கவும், மீனவர் பிரச்சினைக்கு தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அமைத்து மத்திய அரசிடம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள மீனவர்கள் ராமநாதபுரம் மீன்வளத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை இணை இயக்குநர் பிரபாவதி ஆகியோரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சமீப காலமாக இலங்கை கடற்படையினால விசைப்படகுகளும் நாட்டு படகுகளும் சிறைபிடிக்கிறது தொடர் வாடிக்கை நிகழ்வா இருக்கு. இது சம்பந்தமாக நாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா சந்திக்கிறதுக்கு நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். எங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் அவங்க எங்களுடைய நேரடியாக அழைத்து சென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவை சந்திக்க வச்சாங்க. எங்களுடைய கோரிக்கைகள் இலங்கை கடற்படையினால தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறோம். இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வு காணணும். பாதிக்கப்பட்ட விசைப்படகுகளுக்கும் நாட்டு படகுகளுக்கும் தகுந்த இழப்பீடு வழங்கணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா எங்களுடைய கோரிக்கைகளை கருணையோடு ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பாதுகாக்கும் விதமாக விசைப்படகுக்கு ஒன்றுக்கு 6 லட்சம் ரூபாயும் நாட்டு படகுக்கு ஒன்றுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்கி அறிவிப்பு செய்திருக்காங்க. நாங்க ஊருக்கு வந்த இடத்துலயே இந்த பணத்தை அறிவிச்சது எங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பொன்னால நாங்க கருதுறோம். ஒட்டுமொத்த தமிழக மீனவர் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க பணிவாக தெரிவிச்சுக்கிறோம்.